ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்டி சேனல். நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து போர்ட்டலில் ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 33,178 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. டே 22ங்க. அன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,250 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணனா 34,428 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. 50,000த்தில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 34,428 வந்து நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 15,572 ரூபா நம்மளுக்கு தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு 7 நாள் தாங்க இருக்குது 50,000 ரூபா சேலஞ்ச் முடியும். இன்னும் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 15,572 ரூபா நம்மளுக்கு தேவைங்க. நிச்சயமாக நம்ம அந்த 50,000 ரூபா சேலஞ்சை ஜெயிச்சிருவோங்க. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னைக்கு டே 23ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வந்து 10:30 மணிக்கெலாம் நம்ம லாகின் பண்ணியாச்சுங்க. முதல் சவாரி நம்மளுக்கு அடிச்சிருக்க டைம் பார்த்தோன்னா 12:31க்கு நம்மளுக்கு வந்து முதல் சவாரி அடிச்சிருக்குங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா வசந்த நகர் ஆவடி தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா திருநன்றவூர் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்க அப்படின்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 675 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது கேஷ் ஆன் ட்ரிப்புங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. இந்த சவாரி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து திருநன்றூரில் தாங்க முடியுது. அங்கே கண்டிப்பாக சவாரி வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஒரு 30% தாங்க ட்ரிப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமரோட பிளேஸ்க்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கு 3.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம டிஜிட்டல் மீட்டர் வந்து 0 பண்ணியாச்சுங்க. நல்லா பாருங்கள், நம்ம டிஜிட்டல் மீட்டர் வந்து 0 பண்ணிட்டோங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா டேங்க் ஏற்றணுன்றாங்க. அது என்ன டேங்க்குன்னு நம்மளுக்கு தெரிலங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப். Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற போகிறாங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா 1 லிட்டரு வாட்டர் டேங்க்கு. அவர் வந்து போகாதுன்னாரு. நான் தான் வந்து போயிடும்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றினா கரெக்டாக சுகராக மேலே இடிக்காமல் போயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து டேங்க் மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. ஆக்சுவலி புக் பண்ணது பார்த்தோன்னா ஒரு ஹார்ட்வேர்ட்ஸ் கடைங்க. அவங்க குடோன் போகிறதுக்கு நம்மளுக்கு 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க வேறு லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரி நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டோங்க. அவங்க வந்து சரி ஓகேன்ட்டாங்க, நீங்கள் போங்க நான் பார்த்து தரேன்னாங்க. எவ்வளோன்றது பார்த்தோன்னா 100 ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா திருநன்றவூருங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுது. நம்மளுக்கு காட்டுற கிலோமீட்டர் பார்த்தோன்னா 13 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமர் நம்ம கூட வராங்க. அதனால நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல். Please start unloading. Press the red button only after unloading is complete. இது வரைக்கும் கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 27 நிமிஷம் இருக்குங்க. இங்கேருந்து அந்த வெயிட்டிங் டைம் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. இந்த டேங்க் பார்த்தோன்னா 2000 லிட்டர் டேங்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இதில் ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த டேங்க் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்களாங்க வெறும் 33 நிமிஷம் தாங்க இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே நம்மளுக்கு வராதுங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வரும். சரி, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் என்ன ஃபேருன்றது நம்மளுக்கு வந்து கரெக்டாக காட்ட ஆரம்பிக்கும். ஒரு டைம் வந்து ஃபேர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குங்க. ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆக மாட்டுது. இப்போ ட்ரிப்போட ஃபேர் எவ்வளோ நம்ம பார்த்துடலாங்க.
வந்துருச்சுங்க. 675 வந்திருக்குங்க. 675 ரூபா வந்திருக்கு. இந்த ஃபேர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயும் காமிச்சது, இப்பயும் அந்த ஃபேர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமர் வந்து இன்னொரு வே பாயிண்ட் நம்ம கிட்ட சொன்னாங்க. அந்த வே பாயிண்ட் நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கு தான் இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க. சரி, டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ தராங்க நம்ம பார்த்துடலாங்க. 800 வந்து நம்மளுக்கு ஜிபேல பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு ரெடியான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துருச்சு. நம்ம அடுத்த சவாரிக்கு வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ டைம் பாருங்கள், 2:11 ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து லஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு அடுத்த சவாரி வரத்துக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்றலாங்க. நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சது பார்த்தோன்னா திருநன்றூரில் தாங்க நம்ம வந்து லாஸ்ட் ட்ரிப் முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு சவாரி ஒன்று அடிச்சதுங்க. அந்த சவாரி தாங்க இது. அந்த இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. அந்த சவாரி தாங்க இது. என்ன ரீசன்னே தெரில, இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்கள் 100ல் இருக்குது. லாகின் ஹவர்ஸ் பாருங்கள் 28 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 3 மணி நேரம் வந்து அப்டேட் ஆகல. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். ஆனால் அவங்க என்ன ரீசன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம மேலே எந்த ரீசனும் போடலங்க. இருந்தாலும் ஏன் அவங்க வந்து புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரிலங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. அது வந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் போட்டிருக்கிறது பார்த்தோன்னா பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்காங்க. அது எந்த இடம் நம்மளுக்கும் தெரில. ட்ராப் பார்த்தோன்னா நசரப்பேட்டு போட்டிருக்காங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம், லொக்கேஷன் கரெக்ட் தான், அது பார்த்து வந்துருங்கன்னாங்க. அது இல்லாமல் 10 அடி ஷீட் எடுத்துகிட்டு போகணுன்னாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கிளியராக சொன்னோம், 10 அடி ஷீட் வந்து அலோடு இல்லை சார், 7 அடி தான் சார் நம்ம வண்டிக்கு வந்து ரேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா. சரி, எதாவது பார்த்து வாங்கிக்கோங்கன்னாங்க. பார்த்துனா எவ்வளோ சார் தருவீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு 200 போல் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டேன். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது இல்லாமல் இடையில டோல் வருது, அதுக்கும் கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இடையில ஏதாவது போலீஸ் ப்ராப்ளம் ஏதாவது வந்துன்னா அதுக்கும் கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்போட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துலாங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 554 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. இது கேஷ் ட்ரிப் தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து பிரைம் பார்ட்னர்னால நம்மளுக்கு வர சவாரி இமீடியட்டாக நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பாருங்கள் 7.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஆனால் நம்மளுக்கு ஆப்பில் காட்டும் போது 4 கிலோமீட்டர் தாங்க காட்டுச்சு. என்ன பேஸில் இவங்க வந்து சவாரி போடுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. 4 கிலோமீட்டர் மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். பட் எனக்கு காட்டுறது பார்த்தோன்னா 7.1 கிலோமீட்டர் காட்டுது. சரி, நம்ம வந்து இருந்தாலும் போயிடலாம். எக்ஸ்ட்ரா 200 நம்மளுக்கு வரனால இந்த சாரி போகிறது நம்மளுக்கு லாபம் தாங்க. சரி, ஓகேங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப். Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஏற்றுறதை நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்க பார்த்தோன்னா ஷீட்டு மெட்டீரியல் தாங்க ஏற்றிருக்காங்க. 4 ஷீட்டு தாங்க ஏற்றிருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியில் லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள் 10 நிமிஷம் தாங்க இருக்குது. வந்து இமீடியட்டாக வந்து நம்ம வண்டியில் வந்து லோட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க. அப்போ தான் நம்ம வந்து போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா நசரப்பேட்டு தாங்க போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம். மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுன்ட்டு மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. 8.7 கிலோமீட்டர் நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. கஸ்டமர் நம்ம கூட வரனால நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் நம்ம கூட வந்திருந்தாங்க. அவரே வந்து ஷார்ட்கட் ரூட்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ரூட்டில் தாங்க நம்ம வந்திருந்தோம். நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவேல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. அரைவேல் கொடுத்துலாமா? அரைவேல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருக்கு பிக்கப் பாயிண்டில் வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 10 நிமிஷம் ஓடி இருந்ததுங்க. இப்போ ட்ராப் பாயிண்டில் திருப்பி வெயிட்டிங் டைம் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்குறாங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலையும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள். டோட்டலாக 16 நிமிஷம் கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைமாக இருக்குங்க. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தாங்க கஸ்டமருக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா 50 பைசா வருங்க. அதனால் இது வந்து வெயிட்டிங் காசு வந்து வராதுங்க. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு எண்டு கொடுத்துடலாங்க. அப்போ தான் என்ன ஃபேர் வருதுன்னு கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டு நம்ம வாங்க முடியுங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் பாருங்கள் 554 ரூபா வந்திருக்குங்க.
நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட 200 எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். அது எதுக்குன்னு பார்த்தோன்னா லென்த் அதிகமாக வந்தனால கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 200 கேட்டிருந்தோம். டோட்டலாக கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா ரூ. 754 வந்து கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேல பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம இப்போது கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாரான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சுங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. கொஞ்ச நாளாகவே இங்கே சவாரி டல்லாக தாங்க வருது. வண்டி அதிகமாகிடுச்சா என்னன்னே தெரில. ஒரு வேளை நிறையா சின்ன சின்ன ஆப் இருக்கனால சவாரி வந்து பிரிஞ்சு போதா என்னன்னே தெரிலங்க. ரொம்ப கம்மியாக வருதுங்க. அது இல்லாமல் சவாரியோட அமௌண்ட்டும் ஒரு டைம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வருதுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு திருநன்றூரில் இருக்கும்போது ஒரு சவாரி அடிச்சுதுங்க. அந்த சவாரி வந்த இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க. நம்ம கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா ஏற்கனவே 100ல் தாங்க இருந்தோம். அந்த சவாரி வந்து இமீடியட்டாக கேன்சல் ஆனதுனால அவர் வந்து நம்ம மேலே எந்த ரிப்போர்ட்டும் போடலங்க. அவர் மேலே தப்புன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 10 ஸ்கோர் குறைச்சிருக்காங்க. இது என்னவோ போர்ட்டலில் நம்மளை வந்து பயம் பூத்துற மாதிரி பண்ணுறாங்க. எந்த சவாரி வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணுன்ற மாதிரி போர்ட்டலில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கஸ்டமரு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தப்பு கொடுக்குறாங்க. அப்போ டிரைவர் மேலேயும் வந்து மிஸ்டேக் இல்லை. அப்போ என்ன ரீசனுக்காண்டி இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 10 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுறாங்க என்னன்னே தெரிலங்க. இதுவே நம்மளுக்கு வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து மினிமம் வந்து 70 இருக்கணுங்க. இன்கேஸ் நான் வந்து 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆர்டர் நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் விட்டு ஒரு 10 பாயிண்ட்டோ இல்லை 5 பாயிண்ட்டோ இல்லை 2 பாயிண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. குறைச்சனா நம்மளுக்கு வர வாரத்தில் ப்ரைம் பார்ட்னரே இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு வர சவாரி எல்லாமே 10 நோடி தாங்க வரும். அப்போது நம்மளுக்கு வந்து ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே போர்ட்டல்காரங்க வந்து நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இல்லைன்னா வேறு வண்டி இல்லைன்னா இன்னொரு வண்டி அவங்களுக்கு வந்து அப்படி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ட்டல் வந்து வளரும் போது டிரைவருக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் டிரைவர் வந்து டீலில் விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க போர்ட்டலில் ஓட்டுற டிரைவர். என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். ஆனால் ஒரு தடவை போர்ட்டல் வந்து பெருமையாக சொன்னாலும் ஒரு தடவை போர்ட்டலோட கஷ்டம் நம்மளுக்கு இருக்க தாங்க செய்யுது. எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்னோடய ஃப்ரெண்டு ராகேஷ் நாங்கள் காலையில் 9 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டாருங்க. லாகின் பண்ணி ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் லாகின்ல தாங்க இருந்தாங்க. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து சவாரி அடிக்கலைங்க. சரி சவாரி வரலன்னு சொல்லிட்டு திருமலையில் வந்து வெயிட் பண்ணாருங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 3-4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காருங்க. அப்போ கூட அவருக்கு சவாரியே வரலங்க. இத்தனைக்கும் அவர் வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால சவாரி கொடுக்கலையா இல்லை ப்ரைம் பார்ட்னர் இருந்தால் சவாரி வந்திருக்குமா எனக்கு என்னன்னே தெரிலங்க. ஆனால் நார்மலாகவே சவாரி வராமல் தாங்க இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி வீட்டுக்கே போயிட்டாருங்க. சவாரி கொடுக்காம இருந்தால் என்னங்க பண்ணுறது. நல்லா ஓட்டுறவருங்க ராகேஷ். நாங்கள் இடையில க்ளோஸ் 20 வீடியோலாம் போட்டுருந்தாருங்க அவர் தாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக ஓட்டுறவங்களுக்கே இந்த நிலமைன்னா அப்போ சரியாக ஓட்டாதவங்களுக்கு என்ன நிலமை நீங்களே நினச்சி பாருங்கள். சரி ஓகேங்க. நம்மளுக்கு போர்ட்டல்லேருந்து அடுத்த ஆர்டர் வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா பூந்தமல் தாங்க போட்டிருக்காங்க. வே பாயிண்ட் நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 வே பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஆமணி பேருந்து நிலையத்தில் தாங்க ட்ராப் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் தாங்க எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்கும். நம்மளுக்கு சவாரி வரும்போது நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. 4 வே பாயிண்ட் போட்டு வந்திருக்கு. ஐயோ எங்கெங்கே இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் பக்கத்தில் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 596 ரூபா போட்டிருக்காங்க. இது கேஷ் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர்னால நம்மளால் இமீடியட்டாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது. சரி ஓகேங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நம்ம காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 1.8 வந்து பிக்கப் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. இங்கே கேட் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்துருங்கன்னாங்க. கம்பெனி நேம் பார்த்தோன்னா எம்பிஆர்னாங்க. அது சொல்லிட்டு பாஸ்போர்ட்டு உள்ளே வந்துருங்கன்னாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா மீன் வந்து பக்கா பேக்கிங்கில் தாங்க இருக்குது. இது இங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா கோயம்பேடுக்கு தாங்க போகுது. நம்ம வண்டியில் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வண்டியில் வந்து எல்லா மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் இங்கே இருக்கிறனால நம்மளால் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியலங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா ஆமணி பேருந்து நிலையம் தாங்க போட்டிருக்காங்க. 4 வே பாயிண்ட் போட்டிருக்காங்க. 4மே ஆமணி பேருந்து நிலையம் தாங்க போட்டிருக்காங்க. நம்ம ஒன்னொன்றுத்துக்கு வீடியோ எடுத்து போட முடியாதுங்க. நம்ம லாஸ்ட் பாயிண்டில் பார்த்துலாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா அதுவும் ஆமணி பேருந்து நிலையம் தாங்க போட்டிருக்கு. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 14 கிலோமீட்டர் காட்டுதுங்க.
கஸ்டமர் வந்து நம்ம கூட வரனால நம்மளால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட லாஸ்ட் ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன்லேருந்து நம்மளை வந்து லேபர் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 200 கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. லாஸ்ட் பாயிண்டில் நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்லையும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம ட்ரிப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. வந்திருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 596 ரூபாங்க. என்ன அமௌண்ட் நம்மளுக்கு காமிச்சிச்சோ அதே அமௌண்ட் தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 950 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கஸ்டமரு நம்மகிட்ட சொன்னது 200 ப்ளஸ் டோக்கனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. டோட்டலாக 950 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து ரெடியான மாதிரிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகலைங்க. இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைனில் போடுறதாங்க நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி வந்ததுன்னா ஆப்போசிட் தசையாக வரும். அதனால் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வந்து டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோம் நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக 3 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. எவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. போர்ட்டரோட ஏர்னிங் பாருங்கள் 1524 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்து 1500 ரூபா வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 650 ரூபா போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ போர்ட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1500 ப்ளஸ் ஒரு 650ங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 2150 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம வந்து டோட்டலாக வந்து 57 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா 13 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அப்போ ஒரு 57 ஒரு 13 டோட்டலாக பார்த்தோன்னா 70 கிலோமீட்டருங்க. அந்த 70 கிலோமீட்டருக்கு டீசல் எவ்வளோ போகுன்னு பார்த்தோன்னா 450 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து டீசல் போகுங்க. அப்போது போர்ட்டரோட ஏர்னிங் பாருங்கள் 2150ங்க. மைனஸ் டீசலுக்கு பார்த்தோன்னா 450 ரூபா போகுங்க. அது கழிச்சிட்டோன்னா 1700 ரூபா வந்து இன்றைக்குள்ள ஏர்னிங்க. டே 23 பார்த்தோன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக 1700 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 24 நாளைக்கு புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.